அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை அவமரியாதை செய்வது நோக்கமல்ல என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். ஒற்றை தலைமைக்கு ஆதரவு கொடுக்காமல் நீதிமன்றத்தை நாடியது ஏன் எனவும் கேள்வி. டெல்லியிலிருந்து சென்னை திரும்பிய ஓபிஎஸ்க்கு தொண்டர்கள் இன்று உற்சாக வரவேற்பு. மாணவர்கள்தான் மாநிலத்தின் அறிவு சொத்து என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். உயர்கல்வியில் மாணவர்களுக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சியை இன்று தொடங்கி வைத்து பேச்சு. பள்ளி மாணவர்களுக்கு வாராந்திர இரும்புச்சத்து மாத்திரை, ஃபோலிக் அமில மருந்து வழங்க வேண்டாம். தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு அனைத்து மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கும் சுகாதாரத்துறை இன்று உத்தரவு. திரைப்படங்களில் கேலிக்கு ஆளாகும் பாத்திரங்களில் குழந்தைகளை நடிக்க வைக்கக்கூடாது. தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் இன்று வழிகாட்டுதல் வெளியீடு. கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம். பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் இன்று தொடக்கம். இன்று ஒரே நாளில் 15,000 மாணவிகள் முன்பதிவு. மகாராஷ்டிராவில் மேலும் ஒரு அதிருப்தி. சிவசேனா எம்எல்ஏ அலுவலகம் சூறை. 16 அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு தகுதி நீக்க நோட்டீஸ். மும்பையில் 144 தடை உத்தரவு இன்று முதல் அமல். அமெரிக்காவில் கருக்கலைப்பு உரிமை சட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்ட தீர்ப்புக்கு வலுக்கும் எதிர்ப்பு. சாமானிய பெண்கள் மோசமாக பாதிக்கப்படுவார்கள் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வேதனை.